ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீன் குழம்புன்னா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கெல்லாம் மீன் குழம்புன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் மாங்காய் போட்ட மீன் குழம்புன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட் ஆளாக போய் இடம் பிடிச்சி கூச்சப்படாமல் சாப்பிடுவேன். ஸோ அந்தளவுக்கு மீன் குழம்பு பிரியர்னா வாங்க, இன்றைக்கி ஒரு அருமையான மாங்காய் போட்டு சூப்பரான சட்டி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். தாராளமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு எப்போவுமே மீன் குழம்புக்கு மட்டும் கடுகு போடாதீங்க, வெந்தயம் பெருஞ்சீரகம் போடுங்க. ரொம்ப கமகமன்னு சூப்பராக இருக்கும். 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு. இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மீன் குழம்பு வைக்கணும்னா ரொம்பவே ப்ரிப்பேர்டாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, மீன் குழம்புக்கு தேவையான தக்காளியை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்து ஏற்கனவே வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு ஊற்றி இதெல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். சைட்லேயே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு பெரிய சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் போட்டு பொடிக்கு தேவையான மசாலையும் போட்டு நல்லா கையால் போட்டு பிசைஞ்சு கலக்கி ஊற வச்சிடலாம். இதை நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரைச்சி வச்சிட்டேன். ஸோ இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா கலவை எடுத்து அதில் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு உப்பையும் சரி பார்த்துக்கோங்க. எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இது நல்லா ரெட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக காஷ்மீரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் வதங்கும் போதே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதித்து நல்லா வரும்போது சிம்மில் போட்டு விட்டுருங்க. சிம்மில் போட்டிங்கன்னா தான் நல்லா சுருக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் கிண்டக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. சிம்மில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேகட்டும். மீனோட கண்கள்லாம் வெந்து அப்படி பிதுங்கிட்டு வரும். அதுதான் நல்லா வெந்த பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு விட்டுறலாம். ஃபைனலாக முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்படி மேலாப்பில் அப்படியும் இப்படியும் ஊற்றி விட்டுட்டு ஒரு கலக்கி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமான சட்டி மீன் குழம்பு மாங்காவோட சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த மீன் குழம்பு வைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் சரி, காலையிலே மீனை வாங்கி நல்லா குழம்பு வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு பசி தூண்டுற நேரத்துக்கு சுட சாதத்தை மதியானமாக வடித்து இந்த ஏற்கனவே வச்சு இறக்கி வச்சுருந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டா அட அம்புட்டு ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.